கனிந்த வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் முதியோரும் உணவு முறைகளும் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். முதியோர்கள் அப்படின்னா கொலஸ்ட்ரால் அதிகம் வந்துடும், அது இதயத்தை பாதிக்கும். அதனால் எண்ணெய் பொருட்கள்லாம் தவிர்க்கணும், அதேபோல் தேங்காயெல்லாம் கூட தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அபிப்பிராயம் இருக்குங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? ரொம்ப நல்ல கேள்வி சார். இன்றைக்கி அதிகமாக பார்த்திங்கன்னா நமக்கு சுகருக்கு அடுத்த ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நோய் அப்படின்னு பார்க்குறப்போ மாரடைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாரடைப்பு அப்படின்றத பார்க்கும் பொழுது அந்த கொழுப்பு நம்ம ரத்த நாளங்களில் படிஞ்சு பிளட் ப்ரெஷர் அதிகமாகி நமக்கு இதய அடைப்பு ஏற்பட்டு மரணம் நிகழ்கிறது இன்றைக்கி அதிகமாக. அதுவும் இளம் தலைமுறையே அதில் பாதிக்கப்படுறாங்க. அப்புறமா எல்டர்ஸ் அது ஆஞ்சியோலாம் போகும்பொழுது நரக வேதனையை அவங்க அனுபவிக்கிற சூழ்நிலைகள் உருவாகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி அதிகமாக எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்றோன்றது ஒரு பக்கம். உண்மையாக பார்த்திங்கன்னா இப்போ வீடுகளில் இந்த எண்ணெய் பலகாரங்கள் அது பெரிய பலகாரம். அது ஏதாவது ஒரு தீபாவளி, பொங்கல் இல்லை ஆடி பிறக்குது அப்படின்னா ஒரு மகிழ்ச்சிக்குரிய தருணங்களாக தான் இந்த பலகாரங்கள் இருந்துச்சு. இன்றைக்கி தினமும் நமக்கு சாயந்தரம் வடை கிடைக்குது, பஜ்ஜி கிடைக்குது. எங்கள் அலுவலகத்துலேயும் சரி வீடுகள்லேயும் சரி நம்ம அந்த கடையை அப்படியே கிராஸ் பண்ணும் பொழுதே நம்ம மூக்கு அது அப்படியே ஒரு கயிறை போட்டு, பாசக்கயிறுன்னு அடிக்கடி என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுவேன், நம்மளை இழுக்கிற பாசக்கயிறுன்னு சொல்லிட்டு. அது ரீயூஸ்டு ஆயில்ஸில் பண்ணுறப்போ அதில் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த டெபாசிட்ஸ் நமக்குள்ளே வந்துடுது. இப்போ நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா நம்ம ரீயூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். கடைகள் அந்த ரீயூஸ் செகண்டரி, டெர்ஷியரி, இன்னும் 10-20 டைம் கூட அது ரீயூஸ்டு ஆயில்ஸாக வந்துட்டுருக்கு. அது ஒரு பக்கம் அதனுடைய குற்றம் ஒன்று. ரெண்டாவது, உடல் உழைப்பு சுத்தமாகவே மங்கி போயிடுச்சு. காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னு நாங்கள் விவசாயத்தில் சொல்லுவோம். ஒரு செடி வளரணும் அப்படின்னா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, காய விடணும், தண்ணி நல்லா விடணும், செழிக்க விடணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியை நல்லா எடுத்துக்கிட்டு சத்துக்களை நல்லா எடுத்துகிட்டு அந்த தாவரம் வளரும். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்றோம், பண்டிகைகள்னால் இன்னும் நல்லா சாப்பிட்றோம். நாம் அந்த விரதம் அப்படின்ற முறைகள் இன்றைக்கி ரொம்ப கம்மியாயிடுச்சு. அமாவாசைக்கு விரதம் இருக்கிறது இதெல்லாம் ஒரு காரணங்களாக வச்சாங்க. எப்படியாவது அன்றைக்காவது அந்த லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டினி போடுறது, இந்த பட்டினி போடுறதுனால நமக்கு மிகப்பெரிய அது நோய் நிவாரணி. ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணுற அந்த ஏகாதசி விரதம் ஏதோ ஒரு சாமி பேரை சொல்லியாவது நம்ம ஆளுங்க அதை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் மறந்து சாப்பிடணும், 3 வேளைக்கு சாப்பிடணும், 4 வேளைக்கு சாப்பிடணும் அப்படின்ற மனநிலைக்கு போயிட்டோம். நல்ல எண்ணெய் பொருட்கள் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, ஒரு 4 நாளைக்கு ஃபாஸ்டிங் இருங்க, நல்லா வயிறு காயிற அளவுக்கு நல்லா. அதான் சொன்னார் வள்ளுவர், அருந்தியது அற்றது போற்றி உணேன், நல்லா காய விட்டு சாப்பிடுங்க. அதான் நான் அடிக்கடி என்னோடய இஸ்லாமிய நண்பர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், அந்த 30 நாள் தொழுகை அவ்வளவு ஒரு மைண்டை பியூரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லை, உடலையும் பியூரிஃபை பண்ணிடுது, கெட்ட கொழுப்புகள் அகன்றது அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே எல்லா சமயங்கள்லையுமே இந்த விரதம்ன்ற ஒரு முறை இருக்குது. அது கடைபிடிக்கிறது மனசுக்கு மட்டும் இல்லை, நமக்கு உள்ள நம்மளுடைய ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை மாற்றுறதுக்கும் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போது இன்றைக்கி நான் சொல்ல வர விஷயங்கள், உடல் உழைப்பு நல்லா பண்ணுங்கள். நீங்கள் ஃபாஸ்டிங்ஸ், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்டிங்ஸ் கொடுங்க, சாப்பிடுங்க. இந்த 3ஐயும் பண்ணாலே நீங்கள் வாயை கட்டணுன்ற தேவையில்லை. அந்த காலத்தில் ஆடிக்கோ அமாவாசைக்கோ பண்ணதான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ரெகுலர் ஆக்டிவிட்டி, லங்கனம் பரம ஔஷதம், அதுக்கடுத்து நல்ல தூக்கம், ஆக்டிவிட்டீஸ், ஃபுட், நினச்ச நேரத்துக்கான ஃபுட், இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இதயம் கஷ்டப்படாது. இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாரு, ஒரு மருத்துவர், இதய நோய் நிபுணர் பேசுகிறப்போ நான் கேட்டேன், இதயம் மகிழ்ச்சியாக இருந்தாலே பாதி நோய்கள் நமக்கு வராது. நீங்கள் ஈவன் நமக்கு இதய அடைப்பு, மாரடைப்புன்னு நம்ம சொல்கிறதே மகிழ்ச்சியாக நம்ம இதயம் இல்லை, எதையாவது ஒன்று சிந்திக்குது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த பூமிக்கு வந்த பின்னாடி தான் உறவுகள் வந்துச்சு, பதவிகள் வந்துச்சு, படிப்புகள் வந்துச்சு, எல்லாமே நம்ம இந்த பூமிக்கு வந்த பின்னாடி தான் வந்துச்சு. நம்ம இந்த பூமியை விட்டு போகும்போது இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். ஸோ இது நம்ம கூட அதை ட்ராவல் பண்ண போகிறதே கிடையாது. அப்போ இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது மகிழ்ச்சியாக வாழணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும் அப்படின்ற உன்னதமான நோக்கங்களோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம இதயம் அடைப்புக்கு உள்ளப்படாது, அது அன்புக்கு மட்டுமே அடைபட்டு இருக்கும் அப்படின்றதான்
என்னுடைய கருத்து. இப்போ வந்து அடிக்கடி எண்ணெயில் வந்து பொரிக்கப்பட்ட உணவுகளை வந்து தவிர்க்கணும். மற்றபடி இந்த தேங்காய், முந்திரி அல்லது இந்த மாதிரியான நல்லெண்ணெய் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது அது அவ்வளோ ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது இல்லைங்களா? அழகா நீங்கள் தேங்காய்க்கு வந்து அழகான ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க. அதாவது தேங்காய் பழம் அதுவே நம்ம உணவு. நீங்கள் தேங்காயை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதாவது சமைக்காத உணவுகள்னு நான் சொல்லும் பொழுது தேங்காய், ஒரு மூடி தேங்காய் சாப்பிட்டுட்டு ஒரு சிறு சர்க்கரை அளவுக்கு இல்லைன்னா ஒரு வெல்லம், சின்ன பீஸ் வெல்லம் எடுத்து சாப்பிட்டோம்னாலே கம்ப்ளீட் ஃபுட்டு. தேங்காய் நல்லா சாப்பிட்ட நார்ச்சத்துலேருந்து, ப்ரோட்டீன்லேருந்து, கார்போஹைட்ரேட்லேருந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த தேங்காய். வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவர் நான் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ட்ரீட்மெண்ட் போங்க, கம்ப்ளீட் பண்ணுங்கள், உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை அதிகம் பண்ணுங்கள், அதிகம் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் பொழுதே நீங்கள் தேங்காய் சாப்பிடுங்க, நீங்கள் பஜ்ஜி சாப்பிடுங்க, போண்டா சாப்பிடுங்கன்னு சொல்ல திருப்பி சொல்கிறது, உங்கள் ஆக்டிவிட்டியை அதிகம் பண்ணுங்கள், லங்கனம் கொடுங்க, ஃபாஸ்டிங்ஸ், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ஸ் கொடுங்க, மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, தேங்காய் சாப்பிடுங்க. பகல் நேரங்களில் சாப்பிடுங்க தேங்காய், இரவு நேரங்களில் தேங்காய் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் தேங்காய் வந்து ஒரு அசிடிக் பொருளோட சேர்க்கும் பொழுது நமக்கு ஒரு எருக்களிப்பு வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் சாப்பிட்றாங்க, அதோட சேர்த்து தேங்காய் சாப்பிடும் பொழுது முதியவர்களுக்கு ஒரு எருக்களிப்பு வந்துக்கிட்டே இருக்குங்க, ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் புளிப்பு பொருள்களோட அந்த தேங்காய் பயன்படுத்துறதை விட்டுட்டு நீங்கள் தேங்காயை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை அப்படின்னா இப்போ மாவிளக்கு இதெல்லாம் அழகாக பண்ணுவாங்க கிராமங்களில், இப்போ அதுவும் அருகி வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாவிளக்கு பொருள்களோடு சேர்த்து அந்த தேங்காய் இது மாதிரிலாம் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு கூட ஆடட் நியூட்ரிஷன் தான் அது கொடுக்கும். அதே போல் அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த பிபி அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, இரத்த அழுத்தம், இதற்கும் இந்த உணவு முறைக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அது எப்படி ஒரு கட்டுப்பாட்டில் இந்த உணவு முறைகளில் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். இந்த ரத்த அழுத்தம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த குழாய்களில் கொழுப்பு படிகிறதுனால தான் அழுத்தம் ஏற்படுது. அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் பிளட் இருக்காது. அப்போ பிளட்டு போகாமல் இருக்கிறதுனால அழுத்தத்துக்கு உட்படுது அது அதிகமாக. ஏற்கனவே போயிட்டு இருந்த வழியில் இப்போ டிராஃபிக் ஆயிடுச்சு, டிராஃபிக் காரம் சுற்றி அந்த கொழுப்பு படிவங்கள். அப்போ வந்து நம்ம கொழுப்பு உணவுப் பொருள்களில் தான் நம்ம வந்து கவனம் வைக்கணும். அதான் அந்த கொழுப்பு உணவுப் பொருள்கள் பார்த்திங்கன்னா, ஒரு மீன் சாப்பிட்றது நல்லதுன்னு வாங்க, ஆனால் அவங்க அது பொரிச்சு சாப்பிடுவாங்க. குழம்பு மீனாக சாப்பிட்லாம், அவிச்ச மீன் இருக்குங்க. இப்போ வந்து இப்போ இட்லி சட்டியில் வச்சு நான் மசாலாலாம் தடவி வாழை இலைக்குள்ளே வச்சு அவிச்சு சாப்பிட்ற பழக்கங்கள் வட இந்தியாக்களில் அதிகமாக இருக்குது. அது மாதிரி அந்த பொருள்களை சாப்பிட்லாம். நல்லா கொழுப்பு பொருள்களை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஓய்வு எடுக்கும் பொழுது அது அப்படியே டெபாசிட்டாக தான் ஆகும். நம்ம நல்லா கொழுப்பு பொருளை சாப்பிட்டு ஆக்டிவாக நம்ம லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிறப்போ ஒன்றும் இருக்காது. அளவோட நமக்கு தெரியணும் நம்ம எவ்வளோ சாப்பிட்ருக்கோம் போதும் அப்படின்ற மனநிலையோட நம்ம சாப்பிட்ணும். கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு நிறையாவும் சாப்பிட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது, நாமளும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. அளவான உணவு, அளவான தூக்கம், இது எல்லாமே அளவாக இருக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பண்டைய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, காலார நடந்து வாயார சிரித்து வயிறார சாப்பிட்டு இருந்தோன்னா வாழ்க்கை வந்து சுகமாக இருக்கும். நம்ம நடக்கிறதுன்றது வந்து அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டே நடக்கிறது தான். நமக்கு ஆக்டிவிட்டி அது ஒன்று இருந்தாலே போதும் பெருசாக. நம்ம நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு வாக்கிங் இருந்துச்சுனாலே மனசு நிறைவாக போயிடும். அப்புறம் பசின்றதும் நமக்கு தூண்டும். ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் போயிட்டு பசி நல்லா வந்துடும். அப்போது நம்ம சாப்பிடும் பொழுது என்ன சாப்பிட்டாலும் நம்ம சிஸ்டம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறனால அது அப்படியே அப்சார்ப்ஷன்ஸ் இருக்கும், கிளைக்கோஜன் கன்வர்ஷன்ஸ்லாம் இருக்காது. நம்ம காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு இல்லைன்னா ரொம்ப டல்லாகவே உட்காந்தே இருந்துட்டு பசியும் எடுக்காது, பசிச்சாதான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப லேட்டாக சாப்பிட்டு போகிறப்போ நமக்கு ஒரு ட்ராகிங் ஆஃப் அந்த லைஃபே நமக்கு அது போயிடும், இறுக்கமாக இருக்கும். நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம மாற்றி ரொம்ப ஆக்டிவாக வைக்கிறப்போ உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் குறையும். ஏன்னா அது மைண்ட் டெம்பராமெண்ட் தாங்க உங்களுக்கு பிளட் ப்ரெஷருக்கு அதிகமாக நம்ம சொல்ல வேண்டியது. இது உணவு வந்து எண்ணெய் பொருட்களை குறைச்சிட்டு உப்பை குறைக்கிறது, காரத்தை குறைக்கிறது, இதெல்லாம் குறைச்சிட்டு குழந்தைக்கு சாப்பிட்ற மாதிரி தான் அடிக்கடி சொன்னேன் இல்லையா, 2ஆம் நிலை குழந்தை பருவம்னு. குழந்தைக்கு வந்து காரம் போட்டால் பிடிக்காது, சாப்பிடாது அந்த குழந்தை. உப்பு அதிகமாக கொடுத்தா அதுக்கு பிடிக்காது. ஒரு குழந்தைக்கு எப்படி கொடுக்குறோமோ உணவு, எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவு, புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை, ஸோ இந்த மாதிரி பொருள்கள், புட்டுலேயே அரிசி புட்டு இருக்குங்க, கேழ்வரகு புட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூழ், இது மாதிரி நம்ம எடுத்துக்கிறப்போ மனசு ரொம்ப இதமாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு ஒரு கப்பு நம்ம வந்து நீராகாரம் குடித்தோம் அப்படின்னா மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அது ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு ஐஐடியில், கட் மைக்ரோஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அது லெவல் அதிகமாகும் பொழுது மைண்டுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது,
மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுது. ரெண்டுக்குமே ஒரு இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. அதனால் நம்ம வந்து மைண்டை ரொம்ப பீஸாக வச்சுக்கணும், ப்ரெஷர் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகாமல் இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல் லிவிங் இருக்கணும் அப்படின்னா ஒரு அழகான வாக்கிங், ஒரு நீராகாரம் எடுத்துக்கிறது, தயிர் எடுத்துக்கிறது, மோர் எடுத்துக்கிறது. சித்தர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீரை சுருக்கு, மோரை பெருக்கு, நெய்யை உருக்கு அப்படின்வாங்க. நெய்யை உருக்கி சாப்பிடணும். நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி துரித கதியில் அப்படியே தூக்கி நெய்யை போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுவோம். அதெல்லாம் வந்து நமக்கு வந்து டெபாசிஷன்ஸ் தான் அதை அதிகமாக பண்ணணும். நெய்யை உருக்கி எடுத்து சாப்பிடும் பொழுது அது நம்மளோட சிஸ்டமால் ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் நம்ம உணவியல் முறைகளை ரொம்ப கவனமாக கடைபிடிக்கிறப்போ, மகிழ்ச்சியாக நம்மளை வச்சுக்கிறப்போ, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்கிறப்போ, அந்த பிளட் ப்ரெஷர்ன்றது ஈஸியாக உடைக்கக்கூடிய ஒரு நோய் தான். தேனே தென்பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே தேனே தென்பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே நீதான் செந்தாமரை ஆயிராரோ நெற்றி மூன்றாம் பிறை தாரேலோ தேனே தென்பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே பால் கொடுத்த நெஞ்சிலே ஈரம் இன்னும் காயலே பால் மணத்தை பார்க்கிறேன் பிள்ளை உந்தன் வாயிலே பாதை கொஞ்சம் மாறி போனால் பாசம் விட்டு போகுமா தாழம்பூவை தூரம் வைத்தால் வாசம் விட்டு போகுமா ராஜா நீதான் நான் எடுத்த முத்து பிள்ளை தேனே தென்பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே நீதான் செந்தாமரை ஆரீராரோ நெற்றி மூன்றாம் பிறை தாரேலோ தேனே தென்பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே பிளட் ப்ரெஷர், பிபி அப்படின்ட்டு நம்ம ரத்த அழுத்தத்தை பற்றி சொல்லும்போதே சுத்தமாக உப்பே எடுத்துக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்களே. பட்டு சோடியம் அப்படிங்கிறது தேவைப்படும் இல்லைங்களா உடம்புக்கு? கண்டிப்பாக அதை உப்பிட்ட வரை உள்ளளவு நினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அறுசுவைகளில் உப்பும் ஒன்றுங்க, உவர்ப்பு சுவைன்றது ஒன்று. அறுசுவை இல்லாமல் இன்றைக்கி உணவு கிடையாது. எந்த ஒரு பொருள்லையுமே அந்த உப்பு சேர்க்கலைன்னா அதனுடைய டேஸ்ட்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. ஐசிஎம்ஆர் என்ன சொல்கிறாங்கன்னா 5 கிராம்ஸ் வரைக்குமே நம்ம எலிஜிபிள். நம்ம எடுத்துக்கிறது வந்து 5 கிராம்ஸ், மேக்ஸிமம் 5 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துக்க முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று இந்த சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சோர்வடையாமல் பார்த்துக்கிறதுக்கு அது இப்போ நிறையா வேர்க்குது அப்படின்னா அவர் வந்து நிறைய தண்ணியில் சேர்த்து இந்த உப்பு, லெமன் இதெல்லாம் பிழிஞ்சு குடிப்பாங்க. நீங்கள் சர்க்கரையெல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க எலக்ட்ரோலைட்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. அதனால் உப்பு
தேவை. அளவுக்கு அதிகமான உப்பு, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பளம் சாப்பிடும் பொழுது அதில் அளவுக்கு அதிகமான உப்பு இருக்கும். ஒரு 4 அப்பளம் 5 அப்பளம் சாப்பிட்றாருன்னா ஒரு பிபி பேஷண்ட்டு, அவருக்கு வந்து இன்னும் அதிகமாக அந்த ரத்த அழுத்தத்தை அது ஏற்படுத்திடும். அதனால் உப்பை நம்ம குறை சொல்ல முடியாது, நம்ம எடுத்துக்கிற அளவை குறை சொல்லலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குடல் ஆரோக்கியத்திற்கு குடல் அப்படின்னாவே உணவு தொடர்பானது. அப்படிங்கும்போது அந்த குடல் ஆரோக்கியத்திற்கு அந்த உணவு முறைகள்லாம் எப்படி இருக்கணுங்க? குடல் ஆரோக்கியமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ற ஒரு வாக்கியம் நான் வந்து ஆங்கிலத்திலேயே சொல்லி அந்த கட் மைக்ரோஃப்ளோரா அப்படின்னு சொல்லி எனக்கும் அது தமிழ் பதம் மறந்துடுச்சு. அந்த குடல் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னா என்னோட குழந்தைங்களுக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், காலைல எந்திரிச்ச உடனே நம்மளோட வயிற்றை தூய்மை செய்யணும். அந்த தூய்மை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அவனுக்கு நோயே வராது, வயிறு உனக்கு தூய்மையாக இருந்துச்சுன்னா உனக்கு நோயே வராது அப்படின்றத அடிக்கடி என் குழந்தைங்களுக்கு சொல்லி அதை பயிற்சி பண்ணுவோம். என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம நிறைய மசாலா பொருள்களை நம்ம வயிற்றுக்கு கொடுத்து நீங்கள் கோலன் கேன்சர் அப்படின்ற ஒன்று வந்து தவிர்க்க முடியாத நோய்களாக இருக்குது. அது எல்டர்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக சமீப காலத்தில் அது வந்துக்கிட்டு இருக்கு. அவங்களால சாப்பிட முடியாது, நீராகாரமாக தான் சாப்பாடே மிக்சியில் அடித்து கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க. இந்த கொடுமையான விஷயங்களுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நிறைய மசாலா பொருள்கள். அதுவும் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகள் வருங்காலத்தோட இதை உணராமல் மிட் நைட் பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மசாலா பொருள்கள், அதாவதுங்க நம்மளுடைய வாழ்வியல் முறை பார்க்கும் பொழுது நம்ம மசாலா இல்லாத காலை உணவுகளை தான் நம்ம எடுத்துருக்கோம். காலை உணவுகள்னு சொல்கிறத விட முழு நேர உணவுகளாகவே மசாலா இல்லாமல் தான் நம்ம எடுத்திருக்கோம். அது வந்து ஒரு துவையலாவோ ஊறுகாயோ மட்டுமா தான் நமக்கு வந்து அந்த ஊறுகாய்னா அது ஒரு துளியாக தான் இருக்கும், கொஞ்சமாக தொட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி முழுக்க ஊறுகாயவே தூக்கி சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்ற சூழல்களாக மாறி போயிருக்கு. அப்படின்னா நம்மளுடைய குடலை எவ்வளோ அளவுக்கு நம்ம பாடுபடுத்துகிறோம் அப்படின்றதாங்க. அதுவும் பரோட்டாங்க நைட்டு தான், இந்த பரோட்டா சாப்பிட்றது நைட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா சயின்டிஃபிக்காக பரோட்டா செரிக்கிறதுக்கே 3 நாள் ஆகுன்றாங்க. அடுத்த நாள் அவருக்கு ஃப்ரீ மோஷன் இருக்காது. 3 நாள் கழிச்சு தான் அவர் சாப்பிட்ட பரோட்டா வெளியில் வரும். அப்போ அந்த 3 நாள் அது குடலுக்குள்ளே தேங்கி இருக்கும், ரிட்டென்ஷன் ஆகிருக்கும். அப்போது அது எவ்வளோ பெரிய துர்நாற்றமாக இருக்கும். ஒருத்தவர் வந்து கழிவறைக்கு போயிட்டு வந்தாருன்னா அடுத்த நபர் போகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அவருடைய குடல் தூய்மையாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். அப்போது நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்றது தெளிவாக இருக்கணும். இந்த மசாலாவை தவிர்க்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா யார் நைட்டு பிரியாணி சாப்பிட்ருக்காங்களோ அடுத்த நாள் அவங்க வந்து கழிவறைக்கு சென்றுட்டு வந்தாங்கன்னா இன்னொருத்த நபரால் போக முடியாது அந்த இடத்துக்கு. அப்போது நம்ம மசாலா பொருள்களை அதிகமாக சாப்பிட்றத தவிர்த்துடணும். அதுவும் காலையிலேயே மசாலா பொருள்கள்ங்க, லேட் நைட்டில் மசாலா பொருள்கள்ங்க. நம்ம காலைல என்ன சாப்பிட்ருக்கோம், ஆரம்ப காலங்கள்னால் நீராகாரம் குடிப்போம், கூழ் சாப்பிடுவோம், பழைய சாதம் சாப்பிடுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி உணவுகள் தான் மாறி போயிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நூடுல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த நூடுல்ஸ் மசாலா, அதில் இந்த மோனோசோடியம் குளுட்டாமேட், அது ஒரு டேஸ்ட் என்ஹான்சரு. அதை நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டுக்கு நம்மளை அடிமையாக்கிடும். இவ்வளவு கெமிக்கல்ஸை நம்ம உடம்புக்குள்ளேயும் மசாலாக்களை உடம்புக்குள்ளேயும் நம்ம கொடுக்கும் பொழுது குடல் அசுத்தப்பட்டு போயிடுது. அது தன்னுடைய வேலையை செய்ய முடியுமா. நம்ம காலையில் எடுத்துக்க வேண்டிய உணவு மசாலா இல்லாத உணவை நம்ம காலையில் ஃபியூவல் அப் பண்ணணும். நம்ம பாடி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது பார்த்துட்டு, என்னையா இப்படி என்னமோ ஒன்று போட்டிருக்காங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அதிகப்படியான காரம் குடலில் வந்து புண்ணை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த குடற்புண் வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த மிளகாத்தூளில் புண்ணு மேலே ஒரு மிளகாத்தூளை போடுங்க, அந்த புண்ணு எவ்வளவு எரிச்சல் தரும், எவ்வளோ வேதனை தரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம குடல் வந்து இந்த வயது ஆக வந்து அவ்வளோ மென்மையாக மாறிடும் நம்ம வயிறு. அப்போது இந்த மசாலாக்கள், இந்த மிளகாய் இல்லாத பொருள்களை நம்ம பயன்படுத்தணும். 3வது நிறமிகள்ங்க. இன்றைக்கி நாம் வாங்கக்கூடிய பொருள்கள் பஜ்ஜி பார்த்திங்கன்னா கூட நிறமி. லட்டு பாருங்கள், லட்டு மஞ்சளாக இருந்த லட்டு கடலை மாவில் செஞ்ச லட்டு இன்றைக்கி வந்து சிகப்பு லட்டாக மாறி போச்சு. லட்டு சிகப்புன்ற மனநிலை தான் இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் கோயிங் சைல்டுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு கலர் பொடியினுடைய சாராம்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கலர் பொடி எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட். அப்போது இது கார்சினோஜன், இது ஒரு கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். நம்ம அதை சாப்பிட்றோங்க. நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை வைக்கிறாங்க, அந்த ஃப்ரை வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. அவ்வளவு நிறமிகள் வந்து நம்ம உணவில் வந்துருச்சு. மிக்சரில் பார்த்தீங்கன்னா நிறமிங்க, மஞ்சள் கலருக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான் போடுறாங்க. அவ்வளவு நிறமிகள் நம்ம உணவில் போடுறாங்க. இதெல்லாம் அந்த குடல் தான் தாங்கிக்கிட்டே இருக்குது. அது என்ன அகழ்வாரை தாங்கும் நிலமா, தோண்ட தாங்கிக்கிட்டே இருக்கிற பூமி மாதிரி இந்த குடல் தாங்குமா? அதுவும் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுது. அது அப்படியே கொஞ்சமாக கான்ஸ்டிபேஷனில் போய் விடுங்க, பைல்ஸில் போய் விடுங்க. இந்த குடல் பைல்ஸில் போய் விடுங்க. கோலன் கேன்சர் மட்டும் இல்லாமல் பைல்ஸ் லீட் பண்ணி கேன்சர் வந்து இறந்தவங்கலாம் யங்ஸ்டர்ஸ்லேயே நான் இன்னைக்கு வந்து சமீப காலத்தில் பார்க்குறேன். அதுக்கான காரணங்கள் நம்ம உணவியல் அவங்களுக்கு தெரியலை. அவங்க யார் நீராகாரம் குடிப்பா, யார் மோர் குடிப்பா, யார் கூழ் குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேரத்தை நாம் மருத்துவமனைகளில் செலவிடுறோம். நம்மளுடைய உறவுகள் தன்னுடைய நேரங்களில் மருத்துவமனையில் செலவு பண்ணுறதுக்கு நாம் அனுமதிக்கிறோம். அப்படின்ற நுண்ணுயிரிகள்லாம் தேவைப்படும்.
ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது என்னென்ன வகையான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம், அதை எப்படி நம்ம பராமரிக்கலாங்க? இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் அதாவது குடல் சார்ந்த நுண்ணுயிரிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இது வந்து நலம் தரும் நுண்ணுயிரிகள், இந்த குடலில் இருக்கக்கூடிய நலம் தரும் நுண்ணுயிரிகள். என்ன பயப்படுவாங்க, நுண்ணுயிரிகள் குடலில் இருக்கா அப்படின்வாங்க. நேயர்களுக்கு நான் தெளிவுபடுத்திக்கிட்ட ஒன்று, நம்ம அவ்வளவு நுண்ணுயிர்களை நம்ம உடம்புக்குள்ள வச்சுருக்கோம். நம்ம உடம்புல அவ்வளவு கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது, நம்ம உடம்பு மேலே இருக்குது. இந்த வயல் இந்த குடலுக்குள்ளே இருக்கிற அந்த நுண்ணுயிரி வந்து லாக்டோபேசிலஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. நலம் தரும் நுண்ணுயிரிகள் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயிர், மோர், நீராகாரம். இந்த நீராகாரம்ல ஏன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு அழகான ஒரு ஆராய்ச்சி முடிவு நாங்கள் பார்த்தோம். அது வந்து என்னென்னா, இந்த நீராகாரத்தை நம்ம மண் பாத்திரத்தில் வைக்கும் பொழுது அந்த மண் பாத்திரத்தில் துளைகள் இருக்கும். அது நம்ம ரொம்பலாம் கம்ப்ளீட் கிளீனிங்லாம் பண்ண முடியாது. அந்த துளைகளுக்குள்ளே ஏற்கனவே அந்த லாக்டோபேசிலஸ்லாம் இருக்கும். நம்ம திருப்பி அந்த பழைய சாதத்தை ஊற்றி வைக்கும்போது அந்த லாக்டோபேசிலஸ் அதிகமாக ஜென்ரேட் ஆகும், நிறையா ஜென்ரேட் ஆகும். அப்போ அந்த தண்ணியை நாம் குடிக்கிறப்போ காலையில் அந்த ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து நம்மளுடைய குடலை வந்து ஆரோக்கியமான நுண்ணுயிர்களுக்கு வந்து இடமா நம்ம அந்த இடத்த கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்னா, மென்டல் ஹெல்த், நம்ம உடல் நலம், மனநலம் வந்து அதிகமாக மேம்படும். ஏன்னா உடல் நலம் நல்லா இருந்தாலே மனநலம் நமக்கு நல்லாயிருக்கும், மனநலம் நல்லா இருந்தால் உடல் நலம் நல்லா இருக்கும். ரெண்டுமே வந்து மியூச்சுவல் பெனிஃபிட் தரக்கூடிய வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். ஆமாம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த மோர், தயிர், பால் பொருள்களில், அப்புறம் பழைய சாத தண்ணியில், பழைய சாதத்தில் இதோட சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம சொன்னோம். சின்ன வெங்காயம் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவையற்ற கிருமிகளை கொல்லக்கூடியது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது, உடற்சூட்டை தணிக்கக்கூடியது. நம்ம வந்து எப்போவுமே இந்த இதில் எடுக்கிறோம்னா, இப்போ பழைய சாதமோ நீராகாரமோ எடுத்து சாப்பிட போகிறோம், இல்லை ஃபெர்மெண்டட் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோம், வீட்டில் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடும் பொழுது தேவையற்ற நுண்ணுயிர்கள் அழிக்கப்படும், உடலில் சூடு குறையும், சூடு சார்ந்த நோய்கள் நமக்கு வராது. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் நாள் 2 மாதம் 2 வாரம் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே அந்த உடல் சூட்டை தணிக்கும் அப்படின்றது. இந்த மூட்டு பிரச்சனைகள் அப்போ நிறையா பார்த்திங்கன்னா, இந்த மூட்டுகள் மடக்கிறது, இந்த மூட்டுவாத பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் நம்ம சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால அந்த ஆண்களுக்கு அதிகமாக வரும். பெண்களுக்கு பார்க்கும்பொழுது அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து இந்த எலும்பு தேய்மானங்கள் கால்சியம் பற்றாக்குறையினால் ஏற்படுறது. அதுக்கு வந்து அவங்க அதிகமான கால்சியம் சார்ந்த உணவுகளை அவங்க எடுத்துக்கணும். கால்சியம் சார்ந்த உணவுகள்லாம் என்னென்ன வகையான உணவுகள்லாம்? கால்சியம் சார்ந்த உணவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேழ்வரகை நான் முதல்ல சொல்லுவேன். ஏன்னா கேழ்வரகு பயன்பாடு இன்றைக்கி ரொம்ப அருகி போயிடுச்சு. ஆடி மாதத்தில் கூழ் வார்க்கிறதுக்குன்னு மட்டும்தான் இன்றைக்கி கேழ்வரகு மாவு விற்குதுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்குள்ளே அந்த கேழ்வரகு கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் ஒரு காலத்தில் கேழ்வரகை சார்ந்து இருந்த குடும்பங்கள் நம்ம இன்றைக்கி மாறி போயிருக்கோம். கேழ்வரகு கால்சியத்தோட ஃபஸ்ட் ரிச்சஸ்ட் சோர்ஸ் எது, ஈஸியாக நமக்கு கால்சியம் கிடைக்கும்னா எதுன்னு கேட்டிங்கன்னா கேழ்வரகு வந்து கேழ்வரகு புட்டா சாப்பிட்லாம். கேழ்வரகு நீங்கள் வந்து அடை அப்படின்னு சொல்லி ரொட்டி தட்டி சாப்பிடுவாங்க, அதில் சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையும் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டு அடை சுட்டு காரமாகவும் சாப்பிடுவாங்க. அதோட கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக. அதுக்கடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு செகண்ட் சோர்ஸாக பார்க்குறப்போ முருங்கைக்கீரையிலுமே கால்சியம் அதிகமாக இருக்குது, ஹீமோக்ளோபினோ அதிகமாக கிடைக்கும். முருங்கைக்கீரை சாப்பிடணும், கம்பு எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கால்சியம் ரிச் பண்ணக்கூடிய ஒரு பொருள். 4வதாக என்ன சொல்லுவேன்னா பால் சொல்லுவேன். ஏன்னா எடுத்தோன்னே ஏன் பால் சொல்கிறதில்ல அப்படின்னா, பால் சில பேருக்கு அலர்ஜிக்காக இருக்குது, டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்கும். அதனால் அவங்க தயிர், பால் பொருள்களாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிற பொழுது அவங்களுக்கு வந்து நல்ல கால்சியம் கிடைக்கும். உணவுக்கும் அந்த உடற்பயிற்சி, உடல் இயக்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குங்க? ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு 2 கண்கள், ஒன்று உணவு, இன்னொன்று உடற்பயிற்சி, வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லுவேன். வாழ்வியல் முறையில் அந்த உடற்பயிற்சி இல்லைன்னா நம்ம நல்ல ஹார்ட் ஒர்க் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத தான் 2ஆம் கண்ணாக நான் சொல்லுவேன். ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்னு பார்க்குறப்போ இந்த உணவு, உடலியல். இப்போது செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலாகவே இருக்கிறவருக்கு பசியே இருக்காது. பசியே இல்லாமல் இருக்கிறபொழுது அவர் நல்ல உணவை அவரால் சாப்பிட முடியாது. அப்போது ஆக்டிவிட்டி இருந்தால் தான் அந்த பசின்ற ஒன்றை தூண்டும். அப்போ அதனால் அவருக்கு வந்து காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்கிறதோ, இல்லைனா வாக்கிங் போகிறதோ, இல்லை அப்படின்னா 3வது விஷயமா பார்க்குறப்போ குனிஞ்சு நிமிர்ந்து துணி துவைக்கிறாரு அப்படின்னாலே அவருக்கு நல்லா பசி வரும். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னுவாங்க. துணியை துவைச்சு குளிக்கும் பொழுது ஒரு ஆக்டிவிட்டி, பாடிக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் குளிச்சு முடிச்சுட்டு வெளில வரும்போது நல்ல பசி இருக்கும், அவர் சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமே ரொம்ப குட்டியாக இருக்கிறனால துவைக்கிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்காக மாறி போச்சு. இன்னொன்று சோம்பேறித்தனம், இதெல்லாம் போனனால உடல் இயக்கமே சுத்தமாக நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ உடல் இயக்கம் இல்லைன்னா பசி இருக்காது. பசி இல்லாமல் நம்ம சாப்பிடும் பொழுது அது பின்விளைவுகளை ஏற்படுத்துமே தவிர நமக்கு ஆரோக்கியத்தை தராது. அதனால் நம்ம ஃபுட்டு வந்து உடல் பயிற்சியோடு சேர்த்து தான் எடுத்துக்கணும். முதியோருக்கு அவர்களுடைய முதுமை இனிதாக இருப்பதற்கு நீங்கள் நிறைவாக சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னங்க?
முதுமை இனிதாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சமூகமாக இருக்கணும். அதாவது சோஷியல் கெட் டுகெதர் நமக்கு இருக்கும் பொழுது முதுமை ரொம்ப இனிமையாக இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம மட்டுமே இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா தனித்து விடப்பட்ட முதியவர்கள்னு இருப்பாங்க, இல்லை தனித்து தன்னை ஆக்கிக்கொண்ட முதியவர்கள் இருப்பாங்க. அவங்க தனியாக இருக்கும்பொழுது தனக்குன்னு சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. அப்போது இது சாப்பிடணுமா செய்யணுமா அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது, சோஷியல் கெட் டுகெதர், நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது, ஃப்ரெண்டை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றது, தனிமையாக இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி நம்ம இல்லைன்னா நமக்கு அறிமுகமான ஒரு குடும்பம் இருக்காங்க அவங்கள கூப்பிடுறது, ஒரு இளம் தலைமுறை குடும்பமாக கூட இருக்கலாம், நம்ம வீட்டில் அவங்கள சமைக்க சொல்றது, நம்ம அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு பண்ணும்பொழுது மகிழ்ச்சி இருக்கும். நம்மளுடைய மனசை பரிமாறிக்கிறதுக்கான உறவுகள் இருப்பாங்க. மூணாவது சாப்பிடும். அப்போ இந்த மூணுமே வந்து ஒரு சிம்பயாட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால நிறைய ஒரு சோஷியல் கெட் டுகெதரை முதியவர்கள் ஏற்படுத்திக்கிற பொழுது தன்னை ஒரு தனித்தீவா ஆக்கிக்காம தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், இளமைக்கால நண்பர்கள், இவங்களெல்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி சந்திக்கும் பொழுது, இல்லை உங்களை சந்திக்க வர நீங்கள் அனுமதிக்கும் பொழுது, அவங்களுக்காக நீங்கள் பிரத்யேக உணவுகளை தயாரித்து கொடுக்கும் பொழுது உங்களை நீங்கள் ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, மகிழ்ச்சியாக மனம் விட்டு பேசுவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹோலிஸ்டிக் லைஃப்பை உங்களால் கண்டிப்பாக உணர முடியுன்றது தான் என்னுடைய ஒரு தாழ்வான கருத்தாக முன்வைக்கிறேன். இதுவரை கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோரும் உணவு முறைகளும் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். முருகேசன் அவர்கள்.